நடக்க போகுது between V&P Brothers and Bhuvaneshwari Properties. So first innings ஓட first ஓவரின் முதல் பந்து ஜில்லானா நிக்கிறாரு. ஆன் ஸ்ட்ரைக் கண்ணா. வைட் சிக்னல். ஃபர்ஸ்ட் பாலே வைடு போட்டிருக்காரு ஜில்லானா நம்ம கண்ணாக்கு. அடுத்த பாலும் வைட் சிக்னல். வைட் கொடுத்திருக்காரு, 2 கண்டினியூஸ் வைடு. நல்ல ஒரு யாக்கருங்க இது. நல்ல ஒரு பாலுங்க. மேல பட்ட அதிர்ச்சியில ரன் ஓடாம நின்று இருக்காருங்க கண்ணா. ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடைச்சிருக்கு இந்த பால்ல இருந்து. வைடுங்க. அம்பையர் கிட்ட இருந்து ஒரு நல்ல சிக்னல், பல்பு எரியற மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்குறாரு அம்பையர் ரிப்பன். நல்ல ஒரு ஸ்லோருங்க. கேப் போயிட்டு ஃபீல்டர் அங்க யாரும் இல்ல. ஒரு 4 கிடைச்சிருக்கு. தடுக்க முடியாதுங்க. ஒரு 4 பவுண்டரி எடுத்திருக்காங்க நம்ம V&P Brothers. நல்ல தரையா அடிச்சிருக்காருங்க ஜெரால்ட். எஸ், இப்போ ஆன் ஸ்ட்ரைக்ல ஜெரால்ட் இருக்காரு. மேல தூக்கி அடிச்சிருக்காருங்க. விக்கெட்டா என்ன செக் பண்ணலாம். எஸ், டூ. எஸ், நல்ல ஒரு டேக்கன்ங்க. பின்னாடி ஒரு விக்கெட். ஃபர்ஸ்ட் விக்கெட் ஆஃப் புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ் ஓவர் V&P Brothers. ஜெரால்ட் விக்கெட் எடுத்திருக்காங்க. முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க V&P Brothers. அண்ட் ஒரு நல்ல பிளேயர் ஜெரால்ட், ஒரு பெரிய விக்கெட்னு கூட சொல்லலாம். அவரை இழந்திருக்காங்க V&P Brothers. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரம் உள்ள வந்துருங்க. நேத்து 2 லீக் மேட்ச் ஆட்டு போன புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ் அதே பிரிஸ்கா வந்து அதே போல ஆடுறாங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபர்ஸ்ட் மேட்ச் இன்னைக்கு டேல ஆடுற மாதிரியே தெரியல அவங்கள பார்த்தா. அந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு எல்லாருமே பிஸ்கா இருக்காங்க. அதில் ஆனால் ஒரு ஹைலைட்டாக தெரியுற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 சுனாமி கார்த்திக். அவருடைய தொப்பி தாங்க எடுத்து காட்டுது அந்த அணிக்கு. ஓகே, அடுத்து நியூ பேட்ஸ்மேன் உள்ள வராரு கெவின். 12th மேன் இங்க இல்லன்னு நினைக்கிறேன் 2 டீம்ல இருந்தோம். ஸ்கோர் எதுனா வந்ததுன்னா கேட்காதீங்க. 12th மேன் வந்து கொஞ்சம் இந்த ஸ்கோர் போடுறாண்ட வந்துடும், தயவு செய்து கேட்டுக்கிறோம். டீம் பிளேயர்ஸும் மாறிடுச்சு அப்படின்னா எங்களுக்கு தெரியாது. ஸோ ஒரு மேட்சுக்கும் இன்ஃபார்ம் பண்ண முடியாது 12th மேன் வர சொல்லி. ஸோ ஒரு ஆள் 12th மேன் வந்துருங்க. 2 டீம் V&P அண்ட் புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ். 12th மேன் மஸ்ட். எஸ், கம்பல்சரி. ஸோ அடுத்த பால் ஜில்லானா போடுறாரு. ஆன் ஸ்ட்ரைக்ல கெவின். நல்ல ஒரு பந்துங்க. பால் போட்ட உடனே அங்க இருந்து மண்ணெல்லாம் பறக்குதுங்க. அவ்வளோ ஒரு வேகம். தரையில குத்துறதுக்கு முன்னாடியே மண்ணு பறக்குது. ஸ்லோயர் டெலிவரி. வைட், ஆனா வைடா மாறி இருக்கு. நல்லா யோசிச்சிருக்காரு. பட் இட்ஸ் a white call from umpire. பின்னாடி ஆள் இருக்காங்க, ஆனாலும் வெளியில போய் விழுந்துருச்சு. இட்ஸ் a maximum ஒரு 6 கொடுத்திருக்காங்க V&P Brothersல இருந்து கெவின். எஸ், கெவின் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஷாட். லாங் ஆஃப்ல அருமையா லைட்டா ஃபிளிக் பண்ணாருங்க. காத்துல பறக்குது பால். நல்ல ஒரு ஷாட் அவர்கிட்ட இருந்து. அடுத்த பந்து, ஆனாலும் இது ஒரு அகலப்பந்து. ஒரு வைட் சிக்னல் கிடைச்சிருக்கு நம்ம அம்பையர் கிட்ட இருந்து.
வாவ் ஸ்ட்ரைட்டா தூக்கி அடிச்சிருக்காங்க. ஆனா கையில பட்ட அடுத்த ஒரு விக்கெட். தூணு மாதிரி இருக்காருங்க அவரு. டைரக்டா போய் கையில விழுந்துச்சுங்க. நேரா விக்கெட். ஐ மீன் ஃபீல்டர் கையில அடிச்சிட்டாரு கவின். சுரேஷ் தாண்டி பால் போகுமா? எஸ், ஓவர் முடிஞ்சிருச்சு. 16 ஃபார் ஓகே ஃபார் 2 லாஸ். விஎன்பி பிரதர்ஸ் வந்து 2 லாஸ் இருக்கு. 16 ரன் எடுத்திருக்காங்க. முதல் ஓவர் முடிவுல கொஞ்சம் பெரிய ஓவரா போயிருக்கு. பட் ஸ்டில் நல்ல ஒரு ஸ்கோர் ஃபார் விஎன்பி பிரதர்ஸ். ஆனா ஒரு 2 பெரிய ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க. அடுத்த ஓவர் போட வந்திருக்காரு பவுலர் நேம் என்ன? மகேஷ். ரெண்டாவது ஒரு வயசு வந்திருக்காருங்க மகேஷ். எஸ், ஆன் ஸ்ட்ரைக்ல கண்ணா இருக்காரு. நல்ல ஒரு ஸ்ட்ரைக்குங்க. ஒரு ரன் அவுட்டுக்கான முயற்சி. ஆனா பால் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஆனா ஒரு பவுண்டரிங்க. ஒரு ரன் அவுட்டுக்கான ட்ரை ஒரு பவுண்டரியா மாறி இருக்கு. சிக்னல் கொஞ்சம் பாருங்க. எஸ், காத்த வெட்டிட்டு இருக்காரு ரெண்டு பக்கமும் திரும்பி திரும்பி. ஒவ்வொருத்தர் முறையில ஒரு 4 தேவையில்லாத ஒரு த்ரோங்க இது. எஸ், ஆனா அது ஒரு நல்ல ஒரு ரன் அவுட்டுக்கான முயற்சி கிடைச்சிருந்தா இன்னொரு பெரிய விக்கெட்டை வந்து லூஸ் பண்ணிருப்பாங்க விஎன்பி பிரதர்ஸ். இன்னொரு பெரிய விக்கெட் வந்து புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ்க்கு கிடைச்சிருக்கும். பட் ஃபார்ச்சுனேட் டு அன்ஃபார்ச்சுனேட் ஒரு ரன் இலவசமா கொடுக்குறாங்க புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ் அணியினர். இந்த எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி 4 ரன் அசால்ட்டா கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைக்ல சாமுவேல், விஎன்பிக்காக சாமுவேல். அடிச்சிருக்காருங்க. அடிச்சிருக்காருங்க. பவுண்டரி கிட்ட போகுமா இல்ல பிளாக் பண்ணப்பட்டது? எஸ், பிளாக் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங் இது. ஆக்சுவலி ஒரு பவுண்டரி தடுக்கப்பட்டது. எல்லா பாலுமே கேப்ல தாங்க ஆடுறாங்க. ஃபீல்டர் கையிலே போக மாட்டேங்குது. போனா கேட்ச் ஆகுது, அப்படி இல்லைன்னா கேப்ல ஆடிடுறாங்க. நல்ல ஒரு பவுன்சர் பாலுங்க இது. ஒரு டாட் பாலாக மாறி இருக்கு மகேஷ் கிட்ட இருந்து. அடுத்த பாலுங்க நல்ல மேல ஹைட்ல தூக்கி அடிச்சிருக்காரு. கண்டிப்பா 6 தான். ஸ்ட்ரைட்டா போய் விழுந்திருக்கு. தூக்கி வெளியே அடிச்சிட்டாருங்க. அது ஒரு பால், அது எடுக்க முடியாது. அந்த பாலை வேற லெவலுங்க. நல்லா சம்பள தூக்கி அடிச்சிட்டாரு பால மேல. உள்ள அடிச்சிங்கன்னா புது பால் வந்துனே இருக்குங்க. சொல்லிட்டான் முன்னாடி அடிங்க. பால் வேற தொலையுது. நல்லா மேல தூக்கி பாலை தூக்கி வெளியே அடிச்சிட்டாங்க. ஏன் யூஸ்டு பால் கொடுக்குறீங்கன்ற மாதிரி. நல்ல ஒரு ஷாட் இது. நல்ல மச் நீடட் ஷாட் ஃபார் விஎன்பி பிரதர்ஸ். அவங்களோட பெரிய கம்பேக் அண்ட் அவங்களோட பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு காட்டுறதுக்கான இன்னொரு பெரிய ஒரு மொமெண்ட் இது. குவாலிஃபை ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரன் ரேட்ல ஜெயிச்சா மட்டும் தான் செமிக்கு குவாலிஃபை ஆகிற சிச்சுவேஷன்ல வந்து செமிஃபைனல்ல நல்ல பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. எஸ், அடிச்சு பிரிச்சிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பால்ஸையும். மறுபடியும் தூக்கி அடிச்சிருக்காங்க. மேல போயிருக்கு. என்ன கிடைக்க போகுதுன்னு பார்த்தா அம்பையர் சிக்னல். இட்ஸ் a பவுண்டரி. ஒரு 4 கொடுத்திருக்காங்க. விஎன்பி பிரதர்ஸோட கேப்டன் சாமுவேல் கிட்ட இருந்து ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு. நல்ல பவர் பிளே நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க விஎன்பி பிரதர்ஸ். வைட் கொடுத்திருக்காரு நம்ம அம்பையர் ஜி. அடுத்த பந்து. வாவ், நல்ல ஒரு பாலுங்க. ஆனா அது ஒரு வைட் சிக்னல். வைட் கொடுத்திருக்காங்க நம்ம புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ்.
நல்ல ஒரு பவுலுங்க. ஓவர் முடிஞ்சிருச்சு, ஒரு டாட்டோட முடிச்சிருக்காங்க இந்த ஓவரை. 36 பவர் பிளேயோட முடிவுல 36 ரன் எடுத்திருக்காங்க விஎன்பி பிரதர்ஸ். வெறும் 2 விக்கெட் மட்டும்தான் போயிருக்கு விஎன்பி பிரதர்ஸ்க்கு. ஆனா பவர் பிளேல 36 எடுத்திருக்காங்க. நல்ல யூஸ் பண்ணிருக்காங்க சோஃபார் விளையாடின கேம்ஸ்ல. 36 பவர் பிளேல எடுத்திருக்க ஒரு பெஸ்டான ஒரு ஃபர்ஸ்ட் டீம் சொல்லலாம் விஎன்பி பிரதர்ஸ். அந்த பெருமை உங்களையே சாரும். ஸோ பவர் பிளே முடிஞ்சிருச்சு 3வது ஓவர்ல இருந்து. ஸோ 3வது ஓவர் பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் வர ஓவர். 3வது ஓவர்ல முதல் பந்து ஆன் ஸ்ட்ரைக்ல கண்ணா இருக்காரு. நான் ஸ்ட்ரைக் சாமுவேல் அண்ட் புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ்க்காக பவுலிங் போட வந்திருக்காரு ஜில்லானா. ஸ்ட்ரைட்டா அடிச்சிருக்காருங்க, நேரா போகுது, ஃபீல்டர்ஸ் கிட்ட போயிடுச்சா? எஸ், ஃபீல்டர்ஸ் பிடிச்சிட்டாங்க. அண்ட் ஒரு சிங்கிள் மட்டும் கிடைச்சிருக்கு இந்த பால்ல இருந்து. எஸ், போல்டுக்கான லெக் பை பால் இது. ஸோ அதனால பேட்ஸ்மேனே சொல்லிட்டாருங்க காலில் தான் பட்டுதுன்ட்டு. மேல தூக்கி அடிச்சிருக்காருங்க சொல்லலாம் ஈஸியா. இது ஒரு 6 தான். பவுண்டரிக்கு வெளியில மேல விழுந்துருச்சு. அடுத்து ஒரு மேக்ஸிமம் கொடுத்திருக்காங்க நம்ம விஎன்பி பிரதர்ஸ். இந்த அதிரடி இது வரைக்கும் நாங்க பாக்கலங்க விஎன்பி கிட்ட. இந்த மேட்ச்ல தான் மலைச்சு வச்சு வெளியிட்டு இருக்காங்க, ரொம்ப சீக்ரெட்டாவா வச்சு. இவ்வளவு நேரம் டிஸ்கஷன் பண்ண நம்ம நிறைய டைம் கொடுத்தோம்ல, more than half an hour. ஆமா ஆமா, வெறித்தனமான முடிவு எடுத்து வந்திருக்காங்க. ஒரு பெரிய இழப்புங்க. பரவாயில்ல, ஆனா நல்ல மேக்ஸிமம், நல்ல ஒரு ஷாட், நல்ல ஒரு பவர் பிளே கொடுத்துட்டு அவுட் ஆயிருக்காரு நம்ம சாமுவேல். ஓகே, ஒரு பெரிய லாஸ் தான். பட் ஸ்டில் விஎன்பி பிரதர்ஸ் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க நமக்கு தெரிஞ்ச வரைக்கும். பிரேக் 4வது ஓவர் தாங்க. இந்த ஓவர் முடிஞ்ச உடனே 4th ஓவர் ஸ்டார்ட் பண்றேங்க. பிரேக் 4th ஓவர் தான். பேட்ஸ்மேன் நேம் ராஜேஷ். நேரா அடிச்சிருக்காரு. ஒரு சிங்கிளுக்கான முயற்சியில எஸ், ஒரு சிங்கிள் மட்டும் கிடைச்சிருக்கு. மேல தூக்கி அடிச்சிருக்காரு. கண்டிப்பா சொல்ல இது ஒரு 6. ரொம்ப அதிரடி காட்டுறாங்க விஎன்பி. எஸ், கரெக்டா. ஆனா வந்து இந்த தடவை பரவாயில்ல, உள்ள அடிச்சிட்டாரு, வெளியில போல. இப்பதாங்க பாராட்டிட்டு இருந்தேன். எஸ், ஓவர் முடிந்து விட்டது. ஓகே, 3 ஓவர் முடிஞ்சிச்சுங்க. ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிட்டாங்க. 50 for 3 விஎன்பி பிரதர்ஸ். நல்ல ஒரு ஸ்கோருங்க. 3 ஓவர்ல 50 ரன் அடிக்கிறது. 3 விக்கெட் இழப்புலயும் 50 ரன் அடிச்சிருக்காங்க. வெறும் 18 பாலுக்கு 50 ரன் அடிச்சிருக்காங்க. இதுதாங்க நல்ல ஒரு செமிஃபைனலுக்கான ஒரு நல்ல மேட்ச் இது. சோ அடுத்த பால் 4வது ஓவர். என்ன ஒரு பாலுங்க. செம்ம பாலுங்க. நம்ம பவுலர் முருகன் இந்த 4வது ஓவர் போட வந்திருக்காரு. 2 பால் போட்டிருக்காரு, 2மே நல்ல தரமான பால்.
ஸ்ட்ரைட்டா கை கச்சாருங்க. ஒரு ரன் அவுட்டுக்கான முயற்சி. என்ன என்ன ஒரு ஓவர்த்துறாங்க, தேவையில்லாத ஒரு ரன் இது கண்டிப்பா. எஸ், கண்டிப்பா கிட்ட மூணு வந்துச்சுன்னா ஒரு double. ரன் அவுட் கிடைச்சிருக்கும். இன்னொரு மிகப்பெரிய ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் இது. நல்ல 3 பாலுமே அருமையா போட்டிருக்காருங்க எலிமுருகன். கால்ல அடிச்சிருக்காருங்க. Yes. பால் அட்டன் பண்றதுக்குள்ளே கால்ல வந்து பால் அடிக்குதுங்க. ஒரு சிங்கிள், நல்ல ஒரு பால் இது. பட் ஆனா ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அடுத்த பந்து. வாவ், சம பந்து. ஆனா ஒரு வைடு. நல்ல ஒரு bowling. பட் ஆனா ஒரு வைடான டெலிவரி. மேல தூக்கி அடிச்சிருக்காருங்க. இது ஒரு விக்கெட்டாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. நல்ல ஒரு விக்கெட். ஆனா ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டிங்கான விக்கெட் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு ரன் மட்டும் கிடைச்சிருக்குங்க. நல்ல ஹைட் போச்சுங்க பால். எஸ், கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணாருங்க சுனாமி கார்த்திக். நல்ல ஒரு ரொம்ப ட்ரை. கஷ்டம். எக்ஸாக்ட்லி, நல்ல ஒரு ட்ரை. ஒரு பெரிய விக்கெட் இழந்திருப்பாங்க. பட் ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டிங்னால அது போயிடுச்சு. மீன் ஹார்ட் லக் ஃபார் புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ், பட் ஃபார்ச்சுனேட் ஃபார் VNB Brothers. ஸ்ட்ரைட்டா தூக்கி அடிச்சிருக்காரு. ஒரு சிங்கிள் போயிருக்கு, பவுண்டரி கிட்ட போல. ஃபீல்டர்ஸ் பிடிச்சிட்டாங்க. ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. ஓவர் கால் பிரேக்குங்க. 4 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2 நிமிஷம் பிரேக். ஸ்கோர் 56. எஸ், 4 ஓவர் முடிவில் 56. இந்த ஒரு ஓவர்ல வெறும் 6 ரன் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கம்பேக்குங்க. 3 ஓவருக்கு 50 ரன் கொடுத்துட்டு ஒரு ஓவர்ல வெறும் 6 ரன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க நாலாவதுல. நல்ல ஒரு bowling ஃப்ரம் புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ். 2 மினிட்ஸ் தாங்க பிரேக்கு. கொஞ்சம் சீக்கிரம் தண்ணி கொடுத்துருங்க. ஓகே, பிரேக் முடிஞ்சிருச்சு. டீம்ஸ் இந்த விஷயத்துலையும் நல்ல ஒரு கோஆப்ரேட் பண்ணுறாங்க. சீக்கிரமாக பிரேக் முடிச்சு எடுத்துட்டாங்க. ஓகே, லெட்ஸ் கெட் பேக் டு த மேட்ச் அகேன். 5வது ஓவர். இன்னும் 3 ஓவர் பேலன்ஸ் இருக்கு. ஆஸ் வி செட் 7 ஓவர் மேட்ச் தான். அதில் 4 முடிஞ்சிருச்சு. இன்னும் 3 ஓவர், 18 பந்துகள் இருக்கு. ஒரு ஸ்கூப் ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ஆனால் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஆனால் வைடுங்க, இது வைட் சிக்னல் கொடுத்துருக்காரு நம்ம அம்பையர். வாவ், நல்ல ஒரு பால். லெக் பை இது. ஆக்சுவலி லெக் பை பால் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஒரு டேப் பால் ஸ்லோவா உருண்டு போறதுக்குள்ள ஒரு சிங்கிள் மட்டும் எடுத்திருக்காங்க. ஒரு சிங்கிள். அதே மாதிரி ஒரு ஸ்லோவரான ஒரு டெலிவரி, ஸ்லோவா அடிச்சிருக்காங்க. ஃபீல்டிங்ல ஒரு சின்ன கன்ஃபியூஷன்னால ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு.
மேல தூக்கி அடிச்சிருக்காருங்க. 6 போகுமா இல்ல பவுண்டரியா? இல்ல, ஒரு பெரிய விக்கெட் எடுத்திருக்காங்க புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ். கண்ணாவ ஸ்ட்ரைட்டா ஃபீல்டர் கையிலே போய் விழுந்திருக்குங்க. அவுட். ஒரு சின்ன மிஸ் ஃபீல்டில் அப்செட் ஆனாங்க. பட் ஆனால் அடுத்த பால்லே ரொம்ப பெரிய ஒரு விக்கெட், விஎன்பி பிரதர்ஸோட பெரிய விக்கெட் ஒன்று எடுத்திருக்காங்க. நம்ம புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு நல்ல கம்பேக். ஸோ நியூ பேட்ஸ்மேன் உள்ள வராரு, திலீப். மேல தூக்கி அடிச்சிருக்காரு. இன்னொரு விக்கெட்டுங்க. வந்த வேகத்திலேயே வந்து வெளியில அனுப்புறாங்க நம்ம திலீப்ப. பேக் டு பேக் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா கேம் குள்ள வந்துட்டு இருக்காங்க. அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வராரு. பேட்ஸ்மேன் அரவிந்த் உள்ள வந்திருக்காரு. மேல தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஒரு சின்ன ஷாட் தான், ஆனா ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. அறுபத்தி 61 5th ஓவர் முடிஞ்சிருச்சு. 61 அடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்கோர் விஎன்பி பிரதர்ஸ். கண்டிப்பா இன்னும் ஒரு 12 பால். பவுலிங் டீம் நல்லா கம்பேக் பண்ணிருக்காங்க. அவுட். இன்னும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க விஎன்பி பிரதர்ஸ். வந்த வேகத்திலே அரவிந்தியம் அனுப்புறாங்க. யாரு? நியூ பேட்ஸ்மேன் முருகன் உள்ள வராரு. எஸ், விஎன்பி பிரதர்ஸ் இன்னும் கொஞ்சம் 61 வந்துட்டாலும் ஸ்டில் இன்னும் 12 பால்ல இன்னும் நிறைய கொடுக்கலாம், நிறைய இருக்கு. ஏன்னா ஒரே ஓவர்ல மொத்த மேட்சையும் மாத்தின டீம். ஸோ முருகன் போட, முருகன் பேட்டிங் ஆட, பாப்போம் எந்த முருகன் கிட்ட கேம் போகுதுன்னு. முருகா முருகா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸ்ட்ரைட்டா அடிச்சிருக்காருங்க. ஒரு சிங்கிள் நேர கைக்கு வந்துச்சு, ஒரு சின்ன ஒரு மிஸ், அதனால ஒரு சிங்கிள் கொடுத்திருக்காங்க. ஒரு சின்ன ஸ்ட்ரைக், ரன் அவுட்டுக்கான முயற்சியா? இல்ல, ஒரு சிங்கிள் அடிச்சிட்டாங்க. ஒரு ஸ்விங் அண்ட் நல்ல பால். எஸ், ஒரு நல்ல ஒரு ஸ்விங் பண்ணி மிஸ் நல்ல டெலிவரி. சேம்ங்க, ஒரு விக்கெட்டுங்க. விக்கெட். முருகன் நல்லாவே கேம் குள்ள எடுத்துட்டு வந்திருக்காரு புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ. 3 overs 50s இருந்தாங்க. முருகன் 2 ஓவர் போட்டு நல்லா கம்பேர் பண்ணி கொடுத்திருக்காரு. எஸ், இந்த ஓவர் நல்ல ஒரு ஓவர் ஃபார் புவனேஸ்வரி ஃபவுண்டேஷன்ஸ். பேக் டு பேக் விக்கெட் எடுத்துட்டே இருக்காங்க.
7 விக்கெட். 7 விக்கெட், 63 இப்ப வரைக்கும். ஒரே ஒரு சிங்கிள் மட்டும்தான். எஸ், ஒரு சிங்கிள் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. Over. ஓவர் முடிஞ்சிருச்சுங்க. 64க்கு 7, 64 ரன் அடிச்சலாம். இந்த ஓவர்ல வெறும் 3 ரன் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா லாஸ்ட் ஓவர்ல பாத்தீங்கன்னா 61ல இருந்தாங்க. முருகன் உண்மையாவே நல்ல ஒரு 2 ஓவர் போட்டு கேம்குள்ள கொண்டு வந்திருக்காரு. எஸ், கடைசி 6 பால், 7வது ஓவர். மேல தூக்கி அடிச்சிருக்காருங்க. அடிச்சிருக்காங்க. 4 ஆர் 6 ஆர் 4 போயிருச்சா 6 ஷாட். 4 ஆர் 6 அம்பையர் ஜி 6 மேக்ஸிமம் அடிச்சிருக்காங்க VNP பிரதர்ஸ். 6ங்க, நல்ல ஒரு 6. ஒரு 2 ஓவருக்கு அப்புறம் ஒரு நல்ல 6 கிடைச்சிருக்கு. குட் ஒன் VNP பிரதர்ஸ். சோ அடுத்த பந்து. Wow, நல்ல ஒரு பாலுங்க. பால் எடுத்திருக்காங்க. Yes. 6 கொடுத்துட்டு அடுத்த பால் கம் பேக் பண்ணிருக்காரு bowler. எஸ், ஒரு டாட். நல்ல ஒரு ஷாட். ஃபீல்டிங், நல்ல ஃபீல்டிங். ஒரு ரன் மட்டும்தான். எஸ், எந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ்னா ஒரு பால் இங்க இருந்து ஸ்விங் போல் பண்ணும்போது அவர் அடிச்சிருவாருன்ற கான்ஃபிடன்ஸ்ல நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு சிங்கிள் மட்டும் லாஸ்ட்ல. சோ அடுத்த பால். ஒரு நல்ல ரன் அவுட்டுக்கான முயற்சி. ஆனா ஒரு சிங்கிள், ஒரே ஒரு ரன். எஸ், ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. பட் ஆனா ஒரு சின்ன மிஸ்ல ஒரு ரன் அவுட் மிஸ் ஆயிருக்கு. ஒரு bowler பாராட்டே ஆகணுங்க. ஃபர்ஸ்ட் பால் 6 கொடுத்துட்டு அடுத்த பால் நல்லா போட்டிருக்காங்க. ரன் அவுட்டுக்கு ரிவ்யூ. நோ பால், நோ பால், நோ பால்காக ரிவ்யூ. ஓகே, தேர்ட் அம்பையர் டெசிஷன் கேட்டிருக்காங்க. நோ பாலுக்கான ஒரு ரிவ்யூ கேட்டிருக்காரு. இந்த ரிவ்யூ அம்பையர் கிட்ட பேட்டிங் டீம் தான ரிவ்யூ கேட்டிருக்காங்க. VNP ஓகே பிரதர்ஸ்கான ஓகே ரிவ்யூ. ஓகே ஓகே ஓகே, ஒரு 1 மினிட் டைம் கொடுங்க. இங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க தேர்ட் அம்பையர் சைடுல இருந்து. யா, நோ நோ பால்லாம் கிடையாதுங்க. தேர்ட் இட்ஸ் அம்பையர் லீகல் டெசிஷன். டெலிவரி. எஸ், மேட்ச் கண்டினியூ ஆகுது தி சேம் வே. ஏன்னா அது நோ பால் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்ட் அம்பையர் கிட்ட இருந்து டெசிஷன் கிடைச்சிருக்கு. ரன் அவுட், ரன் அவுட். இல்லங்க, ஒரு ரன் அவுட். இதே தான் லாஸ்ட் டைம் பண்ணாங்க ஒரு கான்ஃபிடன்ஸ்ல. பட் திஸ் டைம் இட் டிடன்ட் வொர்க் அவுட். ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க VNP பிரதர்ஸ். தூக்கி அடிச்சிருக்காருங்க. தூக்கி வெளியில அடிச்சிருக்காரு. போகுமா? இல்ல, ஃபீல்டர் கையில ரன் ஓட பட்டுச்சு. எடுக்க முயற்சி பண்ணுவாங்க கண்டிப்பா.
இல்ல. நல்ல ஃபீல்டிங் நல்ல எஸ், ஃபீல்டிங். ஃபீல்டிங் கையில பட்டதுனால ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடைச்சிருக்கு இல்லையா? 7 ஓவர் முடிவில் 74 அடிச்சிருக்காங்க. 75 டார்கெட். நல்ல ஒரு பால், நல்ல கம்பேக் பண்ணிருக்காங்க போலிங் டீம். 3 ஓவருக்கு 50 ரன் கொடுத்துட்டு அடுத்த 4 ஓவர் போட்டு நல்ல கம்பேக் பண்ணிருக்காங்க. முக்கியமா முருகன் அவருக்கு இந்த பிச்சை பத்தி நல்லா தெரியும். அதை நல்லாவே யூஸ் பண்ணிருக்காரு இந்த மேட்சுக்கு. முருகன் 2 ஓவர் போட்டு நல்ல டீமுக்கு புல் பேக் பண்ணி கொடுத்துருக்காரு. எஸ், விஎன்பி பிரதர்ஸோட ஸ்கோரிங்கே கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துருக்காரு முருகன்னு சொல்லலாம். விஎன்பி பிரதர்ஸ் ஸ்டில் ஸ்கோர் 74, 75 டார்கெட் வச்சிருக்காங்க. நல்ல ஒரு மேட்ச் இது, கொஞ்சம் விறுவிறுப்பா போச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2 to 3 ஓவர்ஸ் ரொம்ப அழகா போட்டிருந்தாங்க விஎன்பி பிரதர்ஸ். பேக் டு பேக் 6 அண்ட் பவுண்டரிஸ் கிடைச்சிருந்தது. அண்ட் அதே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி புவனேஸ்வரி ஃபவுண்டேஷன் லாஸ்ட் ஒரு 2 ஓவரில் அவங்க கம்பேக் கொடுத்து 61 இருந்தவங்கள வெறும் 77 மட்டும் தான், 74 மட்டும் அடிக்க வச்சிருக்காங்க 12 பால்ல. நல்ல ஒரு கம்பேக். 2 டீம்ல இருந்தும் ஈக்குவலான டஃப் கிடைக்க போகுதுன்னு இதுல இருந்தும் நல்லாவே தெரியுது. ஸோ அடுத்த இன்னிங்ஸ்ல விஎன்பி பிரதர்ஸ் வந்து ஃபீல்டிங்லேயும் அண்ட் பவுலிங் பண்ணுவாங்க. நம்ம புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து பேட்ஸ்மேன் உள்ள வந்துருவாங்க. ஸோ அவங்க இதை எப்படி சேஸ் பண்றாங்க, எப்படி அவங்க டிஃபெண்ட் பண்றாங்கன்றது லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ மீன்வைல் இப்போ அடுத்த இன்னிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செகண்ட் செமிஃபைனல்ஸ் பிட்வீன் ஜெனூன் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபீனிக்ஸ் கார் கேர் எல்லோ பாய்ஸ் வர்சஸ் எல்லோ பாய்ஸ் விளையாட போகிறாங்க. ஸோ 2 டீமோட கேப்டன்ஸ் அம்பையர் கிரவுண்டுக்குள்ள வந்துருங்க. அவங்க வந்துட்டாங்க. டீம் வந்துருச்சு. அம்பையர் வந்துருங்க. அண்ட் பேட்ஸ்மேன் புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ள இறக்கிடுங்க. எஸ், டாஸ் போட ஜெனூன் ப்ராப்பர்ட்டிஸோட கேப்டன் அண்ட் ஃபீனிக்ஸ் கார் கேரோட கேப்டன் கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க ப்ளீஸ். எல்லோ பாய்ஸ் வர்சஸ் எல்லோ பாய்ஸ் நடக்க போகுது அடுத்த மேட்ச். யார் என்ன எங்க போறாங்க, என்ன ஆவாங்க, யார் எந்த டீம்னே தெரியாத அளவுக்கு ஆக போகுது. பிளேயர்ஸ் கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. ஏன்னா உங்களுக்கு அடுத்து ஒரு 4 ஓவர் ஒரு 7 ஓவர் உங்களுக்கு பிரேக் கிடைக்கும். டெசிஷன் எடுக்கிறதுக்கும் சரி, டீம் ரெடி ஆகிறதுக்கும் சரி. ஃபீனிக்ஸ் கார் கேர் இருக்கீங்களா? அம்பையர் ஃபீனிக்ஸ் டீமும் உள்ள வந்துட்டாங்க. அம்பையர் உள்ள போனா மேட்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபீனிக்ஸ் கார் கேர் கேப்டன் இருக்கீங்களா? கேக்குதா பேசுறது? ஆப்போசிட்ல தான் இருக்கீங்க. ஐ ஹோப் சோ. கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வாங்கலாம் ப்ளீஸ். டாஸ் மட்டும் போட்டுடலாம். உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். டெசிஷன் எடுக்க 2 டீமுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ செகண்ட் இன்னிங்ஸோட மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. விஎன்பி பிரதர்ஸ் ஃபீல்டிங் இருக்காங்க அண்ட் புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ் பிளேயர்ஸ் வந்து பேட்டிங் பண்ண போறாங்க. இருக்காங்களா? இருக்காங்க. இங்க இருக்காங்க, இங்க இல்ல.
ஓகே, ஸ்ட்ரைக்ல வந்து புலி கார்த்திக் அவர்களும் அண்ட் நான் ஸ்ட்ரைக்கர் தீனா இருக்காரு. 12th மேன் வர சொல்லி ரொம்ப நாள் ஆகுதுங்க. ரொம்ப நேரம் இல்லை, ரொம்ப நாள் ஆகுது. கெவின் ஃப்ரம் விஎன்பி பிரதர்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த இரண்டாவது இன்னிங்கோட முதல் ஓவரின் முதல் பந்து வீசுறதுக்காக கெவின் இருக்காரு. ஸோ லெட்ஸ் பிகின். நல்ல ஒரு பந்துங்க, ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. ரெண்டாவதுக்கான முயற்சியில இல்ல, ஒரு சிங்கிள் மட்டுமே. நல்லா ஒரு தீயா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு நல்ல பிரிஸ்கா எடுத்திருக்காரு திலீப். அடுத்த பந்துக்கான நேரம். அடிச்சிருக்காருங்க, ஆனா அங்க ஃபீல்டர்ஸ் இருக்காங்க, புடிச்சிட்டாங்க. எஸ், புடிச்சிட்டாங்க. ஒரு சிங்கிள் மட்டும். ரெண்டு ஃபீல்டர் வெறும் ஸ்ட்ரெயிட் மட்டுமே, லாங் ஆஃப். ரெண்டு ஃபீல்டர் அங்கேயே போட்டுருக்காங்க. பேட்ஸ்மேன் அடிக்கிற இடமும் அதே தாங்க. பேட்ஸ்மேனுக்கு ஏத்த மாதிரி. எஸ், அங்க ஃபீல்டர்ஸ் இல்லைன்னா அது கண்டிப்பா ஒரு பவுண்டரி இல்லைன்னா ஒரு சிக்ஸராக இருந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஒரு சின்ன மிஸ்ஸுங்க, கையில ஒரு மிஸ் ஃபீல்ட் ஆகி ஒரு. நெக்ஸ்ட் ரெண்டாவது செமிஃபைனலுக்கான டாஸ்க் ஃபீனிக்ஸ் கார்கர் வந்துட்டாங்க. கொஞ்சம் ஜென்யூன் ப்ராப்பர்ட்டிஸ் கேப்டன் மட்டும் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணுங்க. ரெண்டு டீமும் வந்துட்டாங்க, டாஸ் மட்டும் போட்டுடலாம். லெக் பை சொல்லியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட். சோ அடுத்த மேட்ச் செமிஃபைனல்ஸ். மேல தூக்கி அடிச்சிருக்காங்க, நேரம் மேல போகுது. கேட்ச் போகுமா இல்ல சிக்ஸ் போகுமா? இல்ல, ஒரு சிக்ஸர், ஒரு மேக்ஸிமம் கொடுத்திருக்காங்க நம்ம டீம் புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு நல்ல ஒரு மேக்ஸிமம். சோ அடுத்து ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ் வர்சஸ் ஃபீனிக்ஸ் கார் கேரோட டாஸ் போடுறதுக்காக விஎன் மேன் பவர் கன்சல்டன்சியோட அதுல இருந்து வினோத் அவர்களை கூப்பிடுறோம் டாஸ் போடுறதுக்கு. நல்ல ஒரு பால், நல்ல ஒரு டெலிவரி. பட் ஆனா அது டாட் பாலா, லெக் பாய். ஒரு ஓவர் முடிச்சிருக்குங்க. நல்ல ஸ்கோர் அடிச்சிருக்காங்க பவர் பிளேல. முதலாவது ஓவர் முடிவில் 9 ரன்கள் கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு சிக்ஸ், கடைசியா அடிச்ச ஒரு சிக்ஸ் வந்து லிஃப்ட் பண்ணி கொடுத்திருக்கு ஒரு ஸ்கோரை. ரெண்டாவது செமிஃபைனலுக்கான டாஸ் போடுறாங்க வினோத் அண்ட் ஃபீனிக்ஸ் கார்கர் கேப்டன் விக்கி. டாஸ் போடுறதுக்கு அண்ணன் வினோத் அண்ணன் மேன் பவர் விஎம் மேன் பவர் கன்சல்டன்சி வினோத் அவர்கள். ஸோ அடுத்த ஓவர் மீன்பால் இங்க ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஓகே, பவுலர் சரவணா வந்திருக்காரு இந்த ஓவர் போடுறதுக்கு. நல்ல ஒரு பேஸுங்க, எடுக்கவே முடியல. பால் லெக் பைஸ் டாட் பாலா மாறி இருக்கு இந்த பால். நல்லா போட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 9 ரன்னு, ரெண்டாவது ஓவரில் அருமையாக போட்டுட்டு இருக்கார் சரவணா விஎன்பிக்காக சரவணன். ரொம்ப நேரம் ஆச்சுங்க அவர் ரிவர்ஸ் ஆடி பார்த்து விக்கெட் ஆயிட்டு போறாருங்க. ஆல்மோஸ்ட் ஒரு லைஃப் கிடைச்சதுங்க. எஸ், ஒரு சிக்ஸுக்கு அப்புறம் ஒரு விக்கெட். நம்ம புலி கார்த்தியோட விக்கெட் எடுத்திருக்காங்க டீம் விஎன்பி பிரதர்ஸ். ஸோ அடுத்த பிளேயர், ஓ மை காட், ரொம்ப ரிஸ்கி சொல்லுவாங்க இவரு, சுரேஷ். நேற்று எவ்வளோ அசால்ட்டா ஒவ்வொரு பால்ஸையும் விளையாடி ஃபேஸ் பண்ணி டீமை செமிஃபைனல்ஸ் வரைக்கும் ஒரு சிங்கிள் மேனா கூப்பிட்டு வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லணும்னா இவரை சொல்லலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர். இது வேற
ஆமா. ஸோ சுரேஷ் அவர்கள் ஆன் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. ஓகே, ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு இந்த பால்ல இருந்து. நல்ல ஒரு சிங்கிள் மட்டுமே. அடுத்த பந்து. வாவ், நல்ல ஒரு ஸ்விங் அண்ட் மிஸ், பட் தட் இஸ் a wide delivery. ஒரு ஒயிட் பால் போட்டிருக்காங்க விஎன்பி பிரதர்ஸ். அடுத்த பந்து நல்ல straight ஒரு அடிச்சிருக்காருங்க. gap அவர் கேப்ப பார்த்து அடிச்சிருக்காரு. 4 ரன். எஸ், நல்ல ஒரு கேப்ப பார்த்து அனலைஸ் பண்ணி தூக்கி அடிச்சிருக்காரு. ஒரு 4. நல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட், நல்ல ஒரு கம்பேக். ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு 4 கொடுத்திருக்காங்க. சோ அடுத்த பால். ஒரு டாப் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒரு சிங்கிளுக்கான ட்ரை, பட் இல்ல, ஒரு டாட் மட்டுமே. வா, கிளீன் போல்டுங்க. எஸ், ஒரு பெரிய விக்கெட் டைரக்டா போய் ஸ்டம்பில் பட்டு ஒரு கிளீன் பால் ஆயிருக்கு. ஓகே, ஒரு நல்ல ஒரு பவுண்டரி கொடுத்தாரு. நல்ல ஒரு மேட்ச் கண்டினியூ பண்ணாரு. முருகன் அடுத்த பேட்ஸ்மேன் முருகன்ங்க. பவுலிங்ல நல்ல ஒரு மேஜிக் பண்ணி டீமோட ஸ்கோரை அப்படியே டவுன் பண்ணி விட்டுருக்காருங்க. பேட்டிங்ல பண்ணிட்டு வரேன்னு பார்ப்போம். பட் ஆனா விஎன்பி ரொம்ப வெறித்தனமா விளையாடிட்டு இருக்காங்க. Score. கண்டிப்பாக ஸ்கோர் 15 ரன்னுங்க. 15. 1-5. 75 ரன் அடிச்சால் வெற்றி. இந்த டீம் மீட்டிங்க்கு இது டைம் இல்லைங்க. 4 ஓவர் முடிச்ச உடனே போட்டுக்கலாம். விஎன்பி எஸ் சொன்ன உடனே கலையறாங்க பாருங்க. பாருங்க, அவங்க டீம் பிளேயருக்காக பேட் அங்கிருந்து ஓடி வந்து குத்துட்டு போறாருங்க. மண்ணின் மைந்தனாங்க அவரு. ஸோ அடுத்தது இந்த வார்த்தைக்காக அவர் ரொம்ப மன்னிப்பு கேட்டாருங்க என்கிட்ட. ஓகே, ஸோ கெட்டிங் பேக் டு தேர் பிளேசஸ் ஃபீல்டர்ஸ். இங்க என்ன நடக்குது? எதுக்கு இவ்வளவு டிலேனே தெரியலங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் பண்ணலாம். ஸ்ப்ரே அடிக்கிறீங்கன்னா ஒரே ஒரு ஆள் மட்டும் ஸ்ப்ரே அடிச்சுட்டு மேட்சை ஸ்டார்ட் பண்ணலாம். 11 பேரும் வந்துடுறீங்க ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கு. பிக் பாஸ்ல சொல்ல ஸ்ப்ரே அடிச்சு போட்டுருவேன், அந்த மாதிரி பண்றீங்க. ஓகே, ஸோ அடுத்த ஓவர் போட வந்திருக்காரு கெவின். கெவின் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாதே கெவின் இந்த ஓவர்லயும் வந்திருக்காரு. ஸோ ஆன் ஸ்ட்ரைக்ல சுரேஷ் இருக்காரு. எஸ், சுரேஷ். நான் ஸ்ட்ரைக் முருகன். ஸோ முதல் பந்து நல்ல வெறித்தனமா தூக்கி அடிச்சிருக்காருங்க சுரேஷ். ஒரு பவுண்டரியான தடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சிங்கிள், எஸ், ஒரு சிங்கிள் மட்டும். நல்ல ஒரு பவுண்டரி தடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அது நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஷாட் ஃப்ரம் சுரேஷ். வந்திருக்காருங்க முருகன் ஸ்ட்ரைக்ல. வாவ், பாலுங்க அது என்ன ஒரு பேஸ். கெவின் கிட்ட இருந்து ஒரு அருமையான பால். எஸ், வாமா மின்னல் பால் மாதிரியே போச்சு அவ்வளோ வேகமா.
நல்லா Again. விட்டாருங்க பேட்டை, பட் அகைன் இட்ஸ் ஒரு டாட் பால். எஸ், புழுதி பறக்க தெறிக்க விடுறாரு பால. கெவின் நல்ல ஒரு டெலிவரி பால். ஓ, ஸ்ட்ரைட்டா அடிச்சிருக்காருங்க தூக்கி. ஆனா அங்க ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. ஒரு ரன் அவுட்டுக்கான முயற்சியா? எஸ், நல்ல ஒரு ரன் அவுட்டுங்க. ஒரு சின்ன மிஸ். ரன் அவுட் ஆயிட்டு வெளியே வராருங்க எலிமுருகன். எஸ், ஒரு நல்ல ஒரு ரன் அவுட். ஆக்சுவலி நல்ல ஒரு ஃபீல்டிங், நல்ல ஒரு ஃபீல்டிங் பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க. எஸ், ரொம்ப பார்க்க ரொம்ப எஃபோர்ட்லெஸ்ஸா இருந்தது. பட் ஆனால் அது அவ்வளோ எஃபோர்ட் இருக்காது, நல்லாவே தெரிஞ்சுது. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ்க்காக ஷேக். ஓகே, நியூ பேட்ஸ்மேன் ஷேக் உள்ள வராரு. இருக்குங்க, ஹோப் அவங்களுக்கு இன்னுமே இருக்கு. கண்டிப்பா 3 விக்கெட் விட்டாலும் சரி, ஒரு நல்ல ஹோப்போட இருக்காங்க. ஸ்ட்ரைக்ல ஷேக் வந்திருக்காருங்க, சொல்லவே வேணாம். சுரேஷ் இருக்காரு ஸ்ட்ரைக்ல, அதிரடி ஆட்டக்காரர். நடந்து முடிந்த 3 மேட்ச்லயுமே மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கின ஒரு பிளேயருங்க. ஓ, நல்ல ஒரு பால். பட் ஆனால் ஸ்லோவாக கையில் போயிடுச்சு. ஒரு டாட் மட்டுமே. ரன்னே ஓடலங்க. என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு தெரியல புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ். லாஸ்ட் பால் இதாங்க ரீசன். ஸ்ட்ரைக் எடுக்கிறதுக்காக சுரேஷ் அந்த ரன்னை வேணான்ட்டு ஸ்ட்ரைக்குக்கு போறாருங்க அடுத்த ஓவருக்காக. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 3 ஓவருக்கு 16 ரன்னு. 3 ஓவருக்கு வெறும் 16. டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு இமயமலை மாதிரி ஒரு பெரிய டார்கெட்டுங்க. 75 ரன்னு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க விஎன்பி. 4 ஓவருக்கு ஆல்மோஸ்ட் 59 கிட்ட அடிக்கணும். வெறும் 24 பாலுக்கு 59 ரன்னு. ஓவருக்கு 15 ரன் அடிக்கணுங்க. அடிச்சா மட்டும்தான் வெற்றி. ஓகே, அடுத்த பந்து ஆன் ஸ்ட்ரைக்ல இருக்காரு சுரேஷ். பவுலர் சரவணன் இந்த ஓவருக்காக வந்திருக்காரு ஃப்ரம் விஎன்பி பிரதர்ஸ் டு சுரேஷ் ஃப்ரம் புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ். மேல தூக்கி அடிக்கிறாருங்க. நல்ல ஒரு பாசிபிலிட்டியா? இல்ல, உண்மை கோல் இல்ல. ஒரு நல்ல பெரிய விக்கெட் கிடைச்சிருக்குங்க. ஒரு சின்ன மிஸ்ஃபீல்ட் இல்ல, ஸ்ட்ரைட்டா ஒரு பெரிய விக்கெட் கிடைச்சிருக்கும் விஎன்பி பிரதர்ஸ்க்கு. தெரியுதுங்க, பெரிய விக்கெட் தெரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு எஃபர்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டாங்க. ஒரு நல்ல எஃபோர்ட். 2 ஃபீல்டர்ஸ் ட்ரை பண்ணி, பட் ஒரு சின்ன மிஸ் தான். பட் ஸ்டில் கேம் ஆன் ஹேண்ட்ஸ். தூக்கி அடிச்சிருக்காருங்க மேல. இது ஒரு விக்கெட்டா? எஸ், இது ஒரு விக்கெட். விக்கெட்டா? தேர்ட் அம்பையர் ரிவ்யூ கேட்டிருக்காரு நம்ம அம்பையர். தேர்ட் அம்பையர் டெசிஷன் ப்ளீஸ். ஓகே, மீன்வைல் டீம் வந்து எவ்வளவு சீக்கிரம் ஹடில் முடிச்சுட்டு வந்துருங்க. டிஸ்கஷன் எவ்ரி ஓவருக்கு வேண்டாம். நல்ல போட்டி போட்டு நீயா நானா கேம் மாதிரி போயிட்டு இருக்கு பிட்வீன் புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் விஎன்பி பிரதர்ஸ். எல்லா வெறித்தனத்தையும் மொத்தமா இறக்கிட்டு இருக்காங்க விஎன்பி பிரதர்ஸ். கொஞ்சம் ஸ்மூத்தா போன மேட்ச் இப்போ ரொம்ப ஃபயரா போயிட்டு இருக்கு.
செமி ஃபைனல்ஸ்க்கான ஃபயர் நிஜமாவே இப்போ நல்லா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. நல்ல ஒரு டார்கெட்டும் செட் பண்ணிருக்காங்க விஎன்பி பிரதர்ஸ். 75. ஒரு 2 ஓவர்ல மேட்ச் மாறும் அப்படின்னா இந்த மாதிரி மேட்ச் தாங்க மாறும். விஎன்பி 2ல மாத்தினாங்க அண்ட் புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ் 2ல மாத்தினாங்க. இப்போ இந்த இன்னிங்ல என்னென்னமா மாறிட்டு இருக்கு கணக்கு இல்லாம. ஸோ எதிர்பார்க்காததை எதிர்பாருங்கள் இங்கேயும். அவுட். ஒரு விக்கெட். எஸ், ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க விஎன்பி பிரதர்ஸ் ஆஃப்டர் ஸ்ட்ரகிள். ஒரு பெரிய விக்கெட்டுக்கான முயற்சி. அடுத்தபடியா வந்து ஷேக் அவர் விக்கெட் எடுத்திருக்காங்க. சோ அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வராரு. வெற்றி உள்ள வராரு, நியூ பேட்ஸ்மேன். வெற்றிங்க, இந்த டீமுக்கு வெற்றியை வாங்கி தர வந்திருக்காருங்க வெற்றி வேலன். ஓகே, ஆன் ஸ்ட்ரைக்ல சுரேஷ் இருக்காரு. ஆன் ஸ்ட்ரைக் வெற்றி. வாவ், வைடா இல்லையா அம்பையர் ஜி? நோ, அம்பையர் நோ சொல்லிட்டாரு. ஸோ நாட் வைட். அகேனுங்க, நல்ல ஒரு பாலுங்க, நல்ல ஒரு டெலிவரி பவுலர் கிட்ட இருந்து. மேல தூக்கி அடிச்சிருக்காருங்க. அடுத்து எக்ஸ்பெக்ட் பண்ண மச் எக்ஸ்பெக்டட் ஒண்ணுங்க இது. முதல் முறையா தூக்கி மேல பறக்க அடிச்சிருக்காரு. எங்க போச்சுன்னு தெரியல பால். ஐ திங்க் அந்த ஷட்டர் மேல போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், வேற பால் தாங்க கொடுக்கணும், அந்த பால்லாம் எடுக்க முடியாது. எஸ், என்ன கொலவெறின்னு தெரியல அந்த ஷட்டர் மேல அவங்களுக்கு. விஎன்பியும் ஒன்னு தூக்கி அடிச்சாங்க, இப்போ இவங்களும் ஒன்னு தூக்கி அடிச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு மேக்ஸிமம், மச் நீடட் மேக்ஸிமம் ஃபார் புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ். திருப்புறாருங்க சுரேஷ். அகைன் அடிச்சிட்டாருங்க. மீண்டும் ஒரு 6 ஃப்ரம் சுரேஷ். ஓவர் 4 ஓவர். ஒரு சின்ன பிரேக், ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். 29 ரன்னுங்க. 29 ரன் அடிச்சிருக்காங்க. 16 ரன் இருந்தது 2 ஓவருக்கு. ஆமா, ரன் நல்லா எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த ஓவர்ல. 10-13 ரன் இந்த ஓவர்ல மட்டுமே. 2 6 ஒரு சிங்கிள். 3 ஓவருக்கு 46 ரன் அடிச்சா வெற்றிங்க. 18 பால் 18 பந்துக்கு 46 ரன்கள். நாலு விக்கெட் எடுத்திருக்காங்க நம்ம விஎன்பி பிரதர்ஸ் ஓவர் புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ். பட் ஸ்டில் 29 ரன்ல இருக்காங்க. 4 ஓவர் முடிவில் புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ். பதினெட்டு பாலுக்கு 46 ரன் அடிக்கணுங்க. ஸ்ட்ரைக்ல வந்து வெற்றி, நான் ஸ்ட்ரைக்ல சுரேஷ் இருக்காரு. எஸ், தண்ணி குடிக்கிறதுனா குடிச்சுக்கோங்க பிரதர்ஸ். எஸ், விஎன்பி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம். பேட்ஸ்மேன் ரெடி ஆயிட்டாங்க. எஸ், புலி தன்னுடைய விக்கெட் இழந்த சோகத்துல வந்துட்டு இருக்காருங்க. தெரியுது அவருடைய வலி, எங்களுக்கு தெரியுது. அப்ப போனவர் இப்பயா வராரு, நடுவுல போயிட்டு வந்தாரு போல. எஸ், அடுத்து பேக் டு த கேம். விஎன்பி பிரதர்ஸ் வெர்சஸ் புவனேஸ்வரி ஃபவுண்டேஷன்ஸ் ஓட இரண்டாவது இன்னிங்கின் 5வது ஓவர் ஆரம்பிக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஓவர் போட வந்திருக்காரு விஎன்பி பிரதர்ஸின் திலீப். ஆன் ஸ்ட்ரைக்ல வெற்றி இருக்காரு. ஒரு நல்ல ஒரு ட்ரைங்க, நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கான ஒரு நல்ல ஒரு ட்ரை. ஒரு ரன் ஓடி இருக்காரு. ரன் அவுட்டா இல்லையா அம்பையர் ஜி?
அவுட் சிக்னல் கொடுத்திருக்காங்க அம்பையர் கிட்ட இருந்து. ஒரு மிகப்பெரிய ஒரு அவுட்டுங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க விஎன்பி பிரதர்ஸ். நம்ம சுரேஷ ஒரு ரொம்ப பெரிய ஒரு எஸ் எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் நடந்திருக்கு. விஎன்பி பிரதர்ஸ் ஒரு விக்கெட் புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து நம்மளோட பெரிய விக்கெட் எடுத்திருக்காங்க விஎன்பி பிரதர்ஸ் அண்ட் மச் நீடட் ஒன் ஃபார் விஎன்பி டூ. ஓகே, லக்ஷ்மணன் உள்ள வராரு, நியூ பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக்ல. மேல தூக்கி அடிச்சிருக்காருங்க. கைக்கு போதா இல்ல சிக்ஸா இல்ல கையில வந்து விழுந்துருச்சுங்க. இன்னொரு விக்கெட் எடுத்துட்டாங்க. பேக் டு பேக் விக்கெட் ஃபார் விஎன்பி பிரதர்ஸ். புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸோட லக்ஷ்மணன் அவரை விக்கெட் எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங், நல்ல ஒரு டீம் பிளேன்னு கூட சொல்லலாம் இத. அடுத்து புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து ஜில்லா நான் உள்ள வராரு. நல்ல ஒரு கேம் கொடுத்துட்டு இருக்காங்க விஎன்பி பிரதர்ஸ். இன்னைக்கும் நேத்து நைட்டோ பார்த்த விஎன்பி பிரதர்ஸோட இன்னொரு பவர்ஃபுல்லான ஒரு கம்பேக்கா இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஒரு மேட்ச். நல்ல டஃபா கொண்டு போயிட்டு இருக்காங்க புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ்க்கு. நிறைய ப்ரெஷரும் ஏத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் வந்து நம்ம செமிஃபைனல்ஸோட பெஸ்டான மொமெண்ட் என்னன்னு சொல்ல போனா இதுதான். நல்ல ஒரு கேம் கொடுத்து ஒரு ஆப்போனன்ட்டோட ப்ரெஷர் ஸ்டார்ட் பண்ணி விடுற மொமெண்ட். ஓகே, ஆன் ஸ்ட்ரைக்ல ஜிலானா இருக்காரு அண்ட் திலீப் அவரோட bowling ட்ரை பண்ணிருக்காருங்க. ஒரு டாப் ட்ரை பண்ணி ஒரு ரன் அவுட்டா இல்லையா? ஆமாவா? இல்ல, ரன் அவுட் கிடையாது, ஒரு சிங்கிள். பட் நல்ல ஒரு ரன் அவுட்டுக்கான முயற்சி பண்ணிருக்காங்க விஎன்பி பிரதர்ஸ் இந்த தடவையும். பட் இட் டிடன்ட் வொர்க் அவுட் வெல் திஸ் டைம். வாவ், ஸ்ட்ரைட்டா போயிடுச்சுங்க ஃபீல்டர் கையில. கீப்பர் கையிலே அடிச்சிருக்காரு திலீப் குமார். இந்த நேரத்துல ஒரு டாட் பாலும் தங்கத்தின் எடைக்கு ஈக்குவலான பால். உண்மை. வைட் சைன், வைட் சிக்னல், ஒரு வைட் பால் கிடைச்சிருக்கு புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஃப்ரம் விஎன்பி பிரதர்ஸ் திலீப் கிட்ட இருந்து. அகைன் நல்ல ஒரு டெலிவரி, ஒரு டாட் பால். எஸ், ஒரு நல்ல ஒரு டெலிவரி ஃப்ரம் திலீப் குமார் ஆஃப்டர் a wide. மறுபடியுமா ஒரு ஓவர் முடிச்சிருக்காரு. அடுத்தடுத்த டாட் பால்ல இருந்து 31. Two overs 44 to win. ஒரு ஓவருக்கு 22 ரன் அடிக்கணும். ஓகே, 5 ஓவர் முடிஞ்சிருக்கு, 31 அடிச்சிருக்காங்க, 6 விக்கெட். ஓவருக்கு 22 ரன் அடிக்கணும் ஒரு ஓவருக்கு ஆவரேஜா. ஸ்மூத்தா அடிச்சிருக்காங்க. ஒரு ரன் அவுட்கான வாய்ப்பா இல்ல, ரன் அவுட் இல்ல, ஒரு லெக் பைஸ், ஒரு சின்ன மிஸ்ஸுங்க. அதுக்குள்ள வந்து இவர்தாங்க அடிக்கணும். வெற்றி, அவங்களோட அணியை வெற்றி பாதைக்கு எடுத்து செல்வாரா பாப்போம். வாவ்,
இது என்னங்க அவுட்டா இல்லங்க, ஒரு இல்லையா? ரன் அவுட் சான்ஸ் இருந்தது, ஒரு கேட்ச் சான்ஸ் இருந்தது, எல்லாத்தையுமே விட்டுட்டாங்க. 2 மிஸ் ஆகி ஒரு சிங்கிள் மட்டும் கொடுத்துருக்காங்க. பட் அவங்களுக்கு ப்ரெஷர் இல்லைங்க, ப்ரெஷர் இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரெஷர் இல்லைன்னாலும் அந்த எஃபர்ட் அதோட ஃபயர் குறையாம விளையாடிட்டு இருக்காங்க. மேல தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஆறா இது ஆற போகுமா இல்ல கேட்சா? ஒரு இன்னொரு விக்கெட் கிடைச்சிருக்கு. விஎன்பி பிரதர்ஸ்க்கு ஜில்லானாவோட விக்கெட் எடுத்திருக்காங்க. இன்னொரு பெரிய விக்கெட் எடுத்திருக்காங்க நம்ம விஎன்பி பிரதர்ஸ். ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் லெவலும் ஒரு நல்ல ஒரு டீம் ஒர்க் இதுல நல்லா தெரியுதுங்க விஎன்பி பிரதர்ஸ். எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டடுங்க. வராருங்க, மேட்சை திருப்ப வரா ஆரஞ்சு கேப் ஹோல்டர் நியூ பேட்ஸ்மேன் சுனாமி கார்த்திக் அவர்கள் உள்ள வராரு. ஏங்க ஆரஞ்சு கலர்ல ஏதோ ஒன்று இருக்குங்க. இன்னைக்கு நைட்டும் ஆரஞ்சு கலர் மேட்ச் இருக்கு. நல்லா பாருங்க. கேமும் பாத்தீங்கன்னா அவங்க பெரிய பெரிய விக்கெட் கேட்ச்லாம் ஸ்டார்டிங்ல விட்டாங்க, இருந்தாலும் கேம் ஆரஞ்சு கலர் பக்கம் தான் போயிருக்கு. எஸ், அந்த கலர்ல ஏதோ ஒன்று இருக்குங்க. அதனால தான் இவரு ஆரஞ்சு கேப் போட்டுட்டு வராருன்னு நினைக்கிறேன். எஸ், விஎன்பி பிரதர்ஸும் ஆரஞ்சில் தான் இருக்காங்க. என்ன ப்ரோ நீங்க? சரி, ஓகே. ஆன் ஸ்ட்ரைக்ல ஜோக்ஸ் பேட், ஆன் ஸ்ட்ரைக் சுனாமி கார்த்தி இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பால் ஒரு சின்ன ட்ரை, பட் ஆனா ஒரே ஒரு ரன் தான். எஸ், ஒரு சிங்கிள் மட்டுமே கிடைச்சிருக்கு. பட் தட் வாஸ் a good try. அடுத்த பந்து ஆன் ஸ்ட்ரைக்ல வெற்றி இருக்காரு. தூக்கி அடிச்சிருக்காருங்க. மேல போயிருக்கு. 6 கிடைக்குமா? பாசிபிலிட்டி 6 ன்னு நினைக்கிறேன். 6. எஸ், ஒரு மேக்ஸிமம் கொடுத்திருக்காரு நம்ம வெற்றி. அவரோட டீமுக்காக புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ்க்காக ஒரு மேக்ஸிமம் கொடுத்திருக்காரு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஒரு மேக்ஸிமம் ஷாட். இந்த ஒரு பால் மேட்ச்ல ஒரு குரூஷியலான டெலிவரிங்க. எஸ், இது பவுண்டரியா இல்ல விக்கெட்டா? ரொம்ப 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 முக்கியமான பால். தூக்கி அடிச்சிருக்காருங்க. வெளில போறா பவுண்டரியா இல்ல தடுத்துட்டாருங்க. எஸ், அங்க ஒரு ஃபீல்டர் இருக்காரு. நல்ல ஒரு ஃபீல்டிங் செட்டப்ல வச்சு ஒரு சிங்கிள். எஸ், ஒரு சிங்கிள் மட்டும் கொடுத்திருக்காங்க. ஓவர் முடிஞ்சிருச்சு. 6வது ஓவர் முடிவுல 41 41 ரன் அடிச்சிருக்காங்க at the end of 6 overs. 6 ball 35 runs to win. 34 34 இருக்கு ரன் வின் பண்றதுக்கு. இன்னும் 6 பால். எதுவுமே நம்ம முன்னாடியே சொல்லிட முடியாதுங்க. ரிங்கு சிங் பண்ண மாதிரி ஒரு மேஜிக் பண்ணதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஏதோ ஒரு சிங்கு பண்ணாங்க, விடுங்களேன், கன்ஃபியூஷன் வேண்டாம். ஸோ 6வது ஓவர் போட வந்து 7வது ஓவர் போட இருக்க திலீப் ஆன் ஸ்ட்ரைக் வெற்றி. ஒரு வைடு சைன் ஃப்ரம் அம்பயர் ஜி. ஒரு வைடு கொடுத்திருக்காங்க. முடியலங்க, கேம் இருக்கு. எஸ், 6 பால் இன்னும் ஸ்டில் இருக்கு. 30 ரன் இருக்கு. எனி டைம் எனிதிங் சேஞ்சஸ். அகேனுங்க ஒரு டாட் பால். எஸ், நல்ல ஒரு டாட் பால். இந்த மொமெண்டையும் நாங்க எங்களுக்காக திருப்பி போ அப்படின்னு சொல்லிட்டு விஎன்பி பிரதர்ஸ்ல இருந்து ப்ரூவ் பண்றாங்க. அடுத்த பந்து லெக் பைஸ் தான் நினைக்கிறேன். எஸ், ஒரு லெக் பைஸ் சைன் ஃப்ரம் அம்பயர் ஜி. ஒரு சிங்கிள். இல்லங்க, oh my god, டாட் பால். ஒரு டாட்டுங்க. 3 பந்துகள். அகைன் மீண்டும் ஒரு டாட். தூக்கி அடிச்சிருக்காருங்க. வெளியில போதா இல்லையா? சைடுல பார்த்து அடிச்சிருக்காங்க. இல்ல, அங்க ஃபீல்டர் இருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டுமே கொடுத்திருக்காங்க நம்ம விஎன்பி பிரதர்ஸ் டு புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ். ஒரே ஒரு லீகல் பால் தாங்க தேவை அவங்களுக்கு இப்போ. எக்ஸாக்ட்லி. தூக்கி அடிச்சிருக்காருங்க. மேல போகுதா? ஒரு விக்கெட்டுக்கான காலா? இல்ல, விக்கெட் தாங்க. கலர்ல என்னமோ இருக்குங்க. ஆரஞ்சு கலர் ஃபைனல் போயிட்டாங்க. எஸ், as you said bro, ஆரஞ்சு கலர் ஃபைனல் போயிட்டாங்க. விஎன்பி பிரதர்ஸ் won this qualifier and
ஃபைனல்ஸ்குள்ள நுழையறாங்க. ஃபர்ஸ்ட் டீம் VNP பிரதர்ஸ் உள்ள போறாங்க. ஒரு நல்ல ஒரு டிஃபீட் கொடுத்திருக்காங்க. ஒரு நல்ல ஒரு டார்கெட் 75 வச்சிருந்தாங்க. அதுல மோர் தென் ஹாஃப் வரதுக்கு முன், ஐ மீன் ஹாஃப்